இப்போ வந்து which one of the component of the clasp is placed below the height counter. எந்தெந்த கிளாஸ்ப்லாம் வந்து ஹைட் அங்கே சொல்கிறாங்க. The retentive terminal tip is placed below the height of contour of abutment is generalized by the retentive terminal as it processes over the height of the contour tooth when the partial denture is inserted with the downward from the mouth. What is the factor which influences the flexibility of the clasp arm? The factor which influences the flexibility of the clasp arm. அதுக்கப்புறம் வந்து the factor which influences the flexibility of the clasp arm. என்னென்ன ஃபேக்டர்லாம் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி ஆஃப் த கிளாஸ்ப் ஆர்ம் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து லெக் ஆஃப் ரிட்டன்டிவ் ஆர்ம், டேப்பர் ஆஃப் ஆர்ம், cross section arm from the cross section from of arm, types of alloy used. அதுக்கப்புறம் வந்து length of retentive arm, the factor which influencing the flexibility of the clasp. என்னென்ன ஃபேக்டர் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி கிளாஸ்போட ஃப்ளெக்சிபிலிட்டி காட்டுதுன்னா என்னதுன்னா the length of the retentive arm, taper of the arm, cross section from the arm, அதுக்கப்புறம் வந்து டைப்ஸ் ஆஃப் அலாய் யூஸ், என்னென்ன டைப் ஆஃப் அலாய் யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து கிராஸ் செக்ஷன் ஆஃப் த ஆர்ம், அதுக்கப்புறம் வந்து டேப்பர் ஆஃப் தி ஆர்ம், அதுக்கப்புறம் லென்த் ஆஃப் த ரிட்டன்டிவ் ஆர்ம், இதெல்லாமே கொடுக்குறது. வாட் இஸ் த காம்பினேஷன் ஆஃப் கிளாஸ்ப்? த கிளாஸ்ப் இட் கன்சிஸ்ட் ஆஃப் காஸ்ட் ரெசிப்ரோக்கல் ஆர்ம், அதுக்கப்புறம் wrought retentive arm, cast reciprocal arm, wrought retentive arm. The combination of clasp is usually indirect in the greater deeper undercut. அதுக்கப்புறம் வந்து deep undercut area which more flexibility to the retentive clasp arm is required. What are the type of circumferential clasp? The type of circumferential clasp: simple அதுக்கப்புறம் வந்து circlet, multiple circlet, simple circlet, multiple circlet, embracing clasp, ring clasp, fish hook clasp, onlay clasp அப்படின்னு இருக்குது. இதில் வந்து வாட் ஆர் த டைப் ஆஃப் சர்க்கம்ஃபரன்ஷியல் கிளாஸ்பில் வந்து சிம்பிள் சர்க்குலெட் கிளாஸ்பு, மல்டிபிள் சர்க்குலேட்டுன்னு இருக்குது. சிம்பிள் சர்க்குலேட், மல்டிபிள் சர்க்குலேட்டுன்னு இருக்குது. எம்ப்ரேஷிங் கிளாஸ்ப், ரிங் கிளாஸ்ப், ஃபிஷ் ஹூக் கிளாஸ்ப், ஆன்லே கிளாஸ்பு. இந்த கிளாஸ்ப் எல்லாமே இருக்குது. எம்ப்ரேஷர் கிளாஸ்பு, ரிங் கிளாஸ்பு, ஃபிஷ் ஹூக் கிளாஸ்பு, ஆன்லே கிளாஸ்பு, இதெல்லாமே வந்து கிளாஸ்பில் வந்து ஆன்லே, ஃபிஷ் ஹூக், ரிங், எம்ப்ரேஷர், சிம்பிள் சர்க்குலேட், மல்டிபிள் சர்க்குலேட்டுன்னு இருக்குது. அதுக்கப்புறம் வாட் ஆர் த டைப் ஆஃப் பார் கிளாஸ்ப் அப்படின்னா, டி பார் கிளாஸ்ப், மாடிஃபைட் டி பார் கிளாஸ்ப், ஒய் பார் கிளாஸ்ப், ஐ பார் கிளாஸ்ப். What is indirect retainer? It is a component of partial removable denture processes that assist the direct retainer. It's prevent the displacement. Displacement வந்து prevent பண்ணுது. எது prevent பண்ணுதுன்னா, அதுக்கப்புறம் it prevent the displacement of the அதுக்கப்புறம் வந்து displacement of the distal extension of occlusal rim. இன்டைரக்ட் ரீட்டெய்னர் அப்படின்னு ஒன்று இருக்குது. இன்டைரக்ட் ரீட்டெய்னர்னா த காம்பனண்ட் ஆஃப் த பார்ஷியல் ரிமூவபிள் டென்ச்சர் ப்ராசஸஸ் இட் அசிஸ்ட் த டைரக்ட் ரீட்டெய்னர். டைரக்ட் ரீட்டெய்னர் வந்து அசிஸ்ட் பண்ணுது. இட் ப்ரிவெண்ட் த டிஸ்பிளேஸ்மெண்ட். இன்டைரக்ட் ரீட்டெய்னர் வந்து ப்ரிவெண்ட் த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த டிஸ்டல் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டென்ச்சர் பேஸ். இது ப்ரிவெண்டிங் த டிஸ்பிளேஸ்மெண்ட்டை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு இன்டைரக்ட் ரீட்டெய்னர் வந்து இது பண்ணுது அப்படி சொல்கிறாங்க. It prevent the displacement fulcrum line. It present in the anterior part of the fulcrum line or anterior axis. It prevent the rotation
It prevent the rotation and prevent the abutment teeth forces. abutment teeth forces வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு தான் சொல்கிறாங்க. அதான் வேறு எதுவுமே இல்லை. ஃபல்க்ரம் லைனில் வந்து ஆப்போசிட் டு த ஃபல்க்ரம் லைனில் ஒர்க் பண்ணி இந்த டென்ஷர் பேஸ் கொடுத்துட்டு இப்போ ரொட்டேஷன் அண்டு ஃபல்க்ரம் லைன் அண்ட் அரவுண்ட் த ஃபல்க்ரம் லைன் இட் ப்ரிவெண்ட் த ரொட்டேஷன் அது சொல்கிறாங்க. வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் இன்டைரக்ட் ரீட்டைனர்? இன்டைரக்ட் ரீட்டைனரோட ஃபங்க்ஷன் என்னது அப்படின்னா, இன்டைரக்ட் ரீட்டைனரோட ஃபங்க்ஷன் வாட் ஆர் த இன்டைரக்ட் ரீட்டைனரோட ஃபங்க்ஷன் வந்து எ ரூல் ஆஃப் இன்டைரக்ட் ரீட்டைனர் இஸ் தட் effectively activate the direct retainer to prevent the movement of distal extension base away from the tissue surface. What are the functions of indirect retainer? Indirect retaineரோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, what are the functions of indirect retainer? இன்டைரக்ட் ரீட்டைனரோட ஃபங்க்ஷன் என்னதுன்னா, இட் ப்ரிவெண்ட் த டிஸ்டல் எக்ஸ்டென்ஷன் பேஸ் ஆஃப் அவே ஃப்ரம் த சாஃப்ட் சர்ஃபேஸ். இன்டைரக்ட் ரீட்டைனர் வந்து எஃபெக்டிவ்லி ஆக்டிவேட் தி டைரக்ட் ரீட்டைனர். அதுக்கப்புறம் வந்து டைரக்ட் ரீட்டைனரை வந்து எஃபெக்டிவாக வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு உதவுது. இன்டைரக்ட் ரீட்டைனரோட ஃபங்க்ஷன் என்னென்னா, இன்டைரக்ட் ரீட்டைனர் வந்து எஃபெக்டிவாக ஆக்டிவேட் த டைரக்ட் ரீட்டைனர் வந்து ஆக்டிவ் பண்ணுறதுக்கு உதவுது. டைரக்ட் ரீட்டைனர் வந்து ஆக்டிவ் பண்ணுறதுக்கு உதவுது அண்டு டு ப்ரிவெண்ட் த மூமெண்ட் ஆஃப் த distal extension prevent the movement distal extension base away from the tissue surface. What are the classifications of partial edentulous arch in the அதுக்கப்புறம் வந்து mandatory to give an indirect retainer. இன்டைரக்ட் ரீட்டைனர் வந்து என்னென்னலாம் கொடுக்கலாம் அப்படின்னா, கேண்டிஸ் கிளாஸ் 1 கிளாஸ் 2 கொடுக்கலாம், கிளாஸ் 1 கிளாஸ் 2 கொடுக்கலாம், இஸ் மாடரேட்லி கொடுக்கலாம். what are the factor influencing the effectiveness of indirect retainer அப்படின்னா, greatest distance between the fulcrum line, indirect retainer more effective will be the indirect retainer தான். ஃபல்க்ரம் லைனுக்கு இன்டைரக்ட் ரீட்டைனருக்கு கிரேட்டர் டிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு மோர் எஃபெக்டிவ் இன்டைரக்ட் ரீட்டைனராக வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து வாட் ஆர் த ஃபார்ம் ஆஃப் இன்டைரக்ட் ரீட்டைனர்? What are the form of indirect retainer? Axillary occlusal rest, lingual and cingulum rest, incisal rest. Occlusal restனா என்ன? Occlusal rest வந்து a rich component of the cast partial removal denture that serve primarily transfer occlusal surface is occurring against the processes. அக்ளூஷல் சர்ஃபேஸில் வந்து ஒரு ரிமூவபிள் பார்ஷியல் டென்ச்சர் தான். இது வந்து ட்ரான்ஸ்ஃபரிங் அக்ளூஷல் ஃபோர்ஸஸ் வந்து அக்கரிங் அகெயின்ஸ்ட் த ப்ராசஸஸ்க்கு அகெயின்ஸ்டாக வந்து அக்ளூஷல் ஃபோர்ஸஸ் வருமா, அதை வந்து அபட்மெண்ட் டூத் வச்சு அப்புறம் வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறது தான் சொல்கிறாங்க, ப்ராசஸஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அக்ளூஷல் ரெஸ்ட்டோட ஃபங்க்ஷன் என்னென்னா, இட் டிரான்ஸ்மிட் அலாங் த லாங் ஆக்சிஸ் ஸோ த பெரிடான்டல் லிகமெண்ட் அதுக்கப்புறம் பெரிடான்டல் லிகமெண்ட் அப்சஸ் ஆஃப் த ஃபோர்ஸ் வித்தவுட் டேமேஜிங் சப்போர்ட்டிங் போனை வந்து பண்ணுறதுக்கு இது பண்ணக்கூடாதுன்னு அக்ளூஷல் ரெஸ்ட் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இட் ஆக்ட் அஸ் அ வெர்டிக்கல் ஸ்டாப் இட் ப்ரிவெண்ட் த இன்ஜுரி ஓவர் த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த சாஃப்ட் டிஷ்யூ இஸ் அண்டர் தி பார்ஷியல் எடென்ஷுலஸ் பேஸ் partial denture base. It maintain the clasp in its position. It prevent the foot entrapment between the abutment teeth and edentulous ridge.
அபட்மெண்ட் டீத்துக்கும் எடென்ஷியலஸ் ரிட்ஜுக்கும் நடுவில் வந்து ஒரு அது பண்ணுறது, அதை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கும் அக்ளூஷியல் ரெஸ்ட் யூஸ் இது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து இது காம்பினேஷன் ஆஃப் மைனர் கனெக்டர் அதுக்கப்புறம் ரெசிப்ரோக்கல் ஆக்ஷன் வந்து கொடுக்குது, ரெசிப்ரோகேஷன் கொடுக்குது. வாட் இஸ் டென்டல் காஸ்ட்? அதுக்கப்புறம் வந்து சர்வேயர். இட் இஸ் அ paralleling investment. It is used to the constituents of the dental prosthesis to locate the அதுக்கப்புறம் வந்து delineate counter and relative position of the abutment teeth associated structure கொடுக்குது. What is the dental cast அப்படின்னா, it is a parallel instrument. இது வந்து டென்டல் காஸ்ட் சர்வே சொல்கிறாங்களா, இது வந்து ஒரு parallel instrument தான். it constituents of the dental prosthesis to இப்போ சர்வேயர்னால் என்ன அப்படின்னா, சர்வேயர் வந்து ஒரு சர்வேயர்னால் என்னது, ஒரு parallel இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்குது. லொக்கேட்டடு இது எங்கே லொக்கேட்டடாக இருக்குது, ரிட்டன்டிவ் பொசிஷன் அபார்ட்மெண்ட் இதை வந்து அசோசியேட் பண்ணி வச்சுருக்குது. இப்போ இந்த சர்வேயரில் வந்து டென்டல் அதுக்கப்புறம் இந்த சர்வேயர்னு இருக்குது. சர்வேயிங் பிளாட்ஃபார்மு, சர்வேயிங் டேபிள், அதுக்கப்புறம் வெர்டிக்கல் ஆர்மு, ஹரிசாண்டல் ஆர்மு, சர்வேயிங் ஆர்மு, சர்வேயிங் டூலு, அனலைசிங் ரோடு, கார்பன் மார்க்கர், அண்டர்கட் காஜ், அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது, வேக்ஸ் நைஃபு. வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சர்வேயர்? சர்வேயர் இஸ் அ டயக்னோஸ்டிக் காஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து ட்ரைபோடிங் காஸ்ட்டு, transferring tripoding, making to another cast, countering wax pattern, அதுக்கப்புறம் வந்து countering crown to the wax, restoration, replacement of internal, அதுக்கப்புறம் attachment or rest surveyor. These are the master cast. What is the tripod making?